அண்மை செய்தி. சென்னையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தற்போது அங்கு வருகை தந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, தற்போது கே.சி. வேணுகோபால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இல்லத்திற்கு வருகை தந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரம் என விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு வருவதாக தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சந்திப்பில் குறிப்பாக கே.சி. வேணுகோபால் முதலமைச்சர் மற்றும் கனிமொழி ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே கே.சி. வேணுகோபாலுக்கு முதலமைச்சர் இல்லத்தில் விருந்தோம்பல் என்பது நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சந்திப்பின் போது கூட்டணி தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 25 இடங்களில் கடந்த முறை போட்டியிருந்த இந்த நிலையில் இந்த முறை கூடுதலான இடங்கள் வழங்க வேண்டும், அதிலும் 30 35 இடங்கள் வரையிலும் வேண்டும் என்ற கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. 30 தொகுதிகள் வரையிலும் கேட்டு பெற வேண்டும் என்பதுதான் காங்கிரசின் ஒரே நம்பிக்கையாக இருந்து வருகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த முறை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக ஓரிரு கட்சிகள் கூட்டணியில் இணைய இருக்கக்கூடிய நிலையில் கடந்த முறை கூட்டணிக்கு வழங்கப்பட்டிருந்த தொகுதிகளில் இருந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் குறைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக இந்த சந்திப்பு என்பது முதலமைச்சர் இல்லத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை குழு திமுகவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர்கள் யாரும் தற்பொழுது வரையிலும் முதலமைச்சர் இல்லத்தில் இல்லை. முதலமைச்சர் அதே போல கனிமொழி மற்றும் வேணுகோபால் ஆகியோர் தான் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை குழுவோடு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையே தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு அதே போல கே.சி. வேணுகோபால் ஆகியோர் முதலமைச்சர் இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 15 நிமிடங்களாக இந்த சந்திப்பு நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இறுதியாக அவர் வெளியே வரும்போது செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த கட்ட சந்திப்பு எப்போது, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நேரடியாக அண்ணா அறிவாலயத்தில் எப்போது சந்திக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. தொடர்ந்து செய்தியாளர் சுரேஷிடம் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ், தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து பேசுவதற்காக அங்கு வருகை புரிந்திருக்கிறார். இந்த முறை கூடுதல் தொகுதிகள் கேட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்திற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது அரசியல் களம் என்பது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி சார்பாக வேணுகோபால் தற்போது வந்திருக்கிறார். ஏனென்றால் தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்போது முதலமைச்சரிடம் பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். குறிப்பாக திமுக கூட்டி இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தேர்தலை முன்னிட்டு தொடர்ச்சியாக அவர்களுக்கு எத்தனை சீட்டுகள் வேண்டும் என்றும் கூட அவருக்கு பேசியிருந்தார். இந்த நிலையில இன்று காலை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சென்னை தேனாம்பேட்டை இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் இன்று அவர்கள் சந்தித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கூட டி.ஆர். பாலு தலைமையில இன்று நடைபெற்றது. அதில் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 5 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் 5 தொகுதிகள் கொடுக்க முடியாது, இந்த முறை குறைத்து தான் கொடுக்கப்படும் என்று கூட தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் காங்கிரஸ் கட்சி தரப்பிலும் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக தற்போது முதலமைச்சர் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். அதாவது 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸுக்கு 25 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அன்றைய சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகள் காங்கிரஸ் அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில இப்போது 4 முனை போட்டியாக உருவாகி இருக்கிறது. இதன் எதிரொலியாக காங்கிரஸுக்கு குறைந்தபட்சம்
30 40 தொகுதிகள் வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து கேட்டிருந்தார்கள். அதாவது தொகுதி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் ஆட்சியில் என்பது அதிகாரத்திலும் பங்கு என்பது முதலமைச்சர் கூட தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இவர்கள் எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக தற்போது வந்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் இல்லத்தில் தற்போது பேசி வருகிறார்கள். குறைந்தபட்சமாக அவருடைய தரப்பிலிருந்து 40 தொகுதிகள் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தரப்பில் இருந்து அவர்களுக்கு 25 தொகுதி இல்லை 28 தொகுதிக்குள்ள தான் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகிறது. ஏனென்றால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கூடுதலாக 2 அணிகள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியும் தேமுதிக கட்சியும் வருகை ஒட்டி கூடுதலான எண்ணிக்கையில சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றும் தற்போது இருக்கிற வரை ஒவ்வொரு கட்சிகளும் சென்ற சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட தொகுதிகளிலிருந்து ஒவ்வொரு தொகுதிகள் குறைத்து தான் கொடுக்கப்படும் என்றும் கூட தகவல் வெளியாகிறது. அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து ஒரு தொகுதிகள் குறைத்து 24 தொகுதிகளாக திமுக தரப்பிலிருந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தையில் என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை குறைந்தபட்சமாக ஒரு 30 நிமிடத்திற்கு மேலாக தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் என்னென்ன பேசுகிறார் என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் காங்கிரஸ் தரப்பிலிருந்து குறைந்தபட்சமாக 40 தொகுதிகள் இந்த சட்டமன்ற தேர்தலை போட்டியிடுவதற்கான நம்ம 40 தொகுதிகள் வாங்க வேண்டும் என்றும் கூட காங்கிரஸ் தலைமையிலிருந்து தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், காங்கிரஸ் தரப்பில் 40 தொகுதிகள் கேட்கப்பட இருப்பதாக சொல்றீங்க. இந்த நிலையில கூட்டணி கட்சிகள் 2 இலக்க தொகுதிகள் கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 5 தொகுதிகள் கேட்ட நிலையில 2 தொகுதிகள் மட்டுமே திமுக ஒதுக்கி இருக்கிறது. தற்போது தேமுதிகவும் கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கிறது. ஓபிஎஸ்ஸிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக ராஜலட்சுமி, அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தரப்புல 173 தொகுதிகள் என்பது போட்டியிட்டு இருந்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, மதிமுக கட்சிகளுக்கு 6 தொகுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று மற்ற கட்சிகளுக்கு, மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு இருக்கட்டும், அதே போன்று மற்ற கட்சிகளுக்கு 1 தொகுதி மற்றும் 2 தொகுதிகள் என கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்ற ஆண்டு ஒற்றை இலக்கில் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இந்திய யூனியன் லீக் கட்சிகளும் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக கட்சிகளும் இரட்டை இலக்கில அவர்கள் தொகுதிகள் வேண்டும் என்பது கூட முன்பே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை இரட்டை இலக்கில திமுக தரப்பிலிருந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இரட்டை இலக்கில தொகுதிகளில் அவர்களுக்கு கொடுத்தால் 173 தொகுதிகள் விட மிக குறைவாக தான் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 234 தொகுதிகள் இருக்கிறது. பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும். அதன் அடிப்படை பார்த்தாலும் கூட குறைந்தபட்சமாக 160 65 தொகுதிக்கு மேல் திமுக போட்டியிட்டால் தான் குறைந்தபட்சமாக அந்த பெரும்பான்மை என்பது வெற்றி பெற முடியும் என்பது திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு இருந்தது. அதன் அடிப்படை எல்லாருக்கும் இரட்டை இலக்கில அவர்கள் தொகுதி ஒதுக்கினால் குறிப்பாக திமுக என்பது குறைந்து கொண்டு 130 140 தொகுதிக்கு அப்படி வந்துவிடும். அந்த சமையல் அப்படி வந்தா அந்த சமயத்தில் இவ்வளவு தொகுதியில் குறைந்து அவர்கள் போட்டியிட்டால் பெரும்பான்மை என்பது வெற்றி பெற முடியாது. அப்புறமேட்டு அவர்களுடைய கட்சிக்கு சில பிரச்சனைகளை ஏற்படும் ஊட்டிதான் மற்ற கட்சிகளுக்கு மிக குறைந்த அளவில் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தேமுதிகவும் ஒற்றை இலக்கிலும், விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஒற்றை இலக்கில் இந்த சட்டமன்ற தேர்தல்களில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது கூட திமுக தரப்பு சொல்லப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இவர்களுக்கு ஒற்றை தொகுதிகள் என்பது ஒதுக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பது சொல்லப்படுது. ஆனால் குறைந்தபட்சமாக திமுக பொறுத்தவரை 165 170 தொகுதிக்கு மிகையாமல் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி போட்டியிட்டால் மட்டுமே தான் அவர்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியும் என்பது திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது. குறைந்தபட்சமாக
160 170 தொகுதி வரை குறையாமல் திமுக தரப்பிலிருந்து போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட அவர்கள் குழு அமைத்து தொடக்கத்தில் சொல்லிவிட்டார், குறைந்தபட்சமாக நாம் இவ்வளவு தொகுதிகள் நிச்சயமாக போட்டியிட வேண்டும். கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், குறைந்தபட்சமாக குறைந்த இலக்கில தான் தொகுதிகள் ஒதுக்கப்படும். அப்படி இருந்தால் தான் திமுக வெற்றி பெறும், நம்முடைய கூட்டணி கட்சிகளை ஆட்சி அமைக்க முடியும் என்றும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்புல அவர்களுடைய தேர்தல் குழுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி. சுரேஷ், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒருபுறம் இருக்க, காங்கிரஸ் என்னென்ன தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்த ஒரு விருப்ப பட்டியலையும் திமுகவிடம் வழங்க உள்ளதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் என்பது காங்கிரஸ் தரப்பிலிருந்து போட்டியிட்டு இருந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகளில் கூடுதலான வாக்குகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அவர்கள் இந்தந்த தொகுதிகள்லாம் வேண்டும் என்று கேட்டு பெற்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலும் அவர்கள் சென்ற ஆண்டு போட்டியிட்ட தொகுதிகளிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கூடுதலான சில தொகுதிகள் காங்கிரஸ்க்கு எங்கெங்க இருக்கிறதோ அந்த தொகுதிகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில காங்கிரஸ் சார்பாக ஏதாவது ஒரு தொகுதியிலாவது அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் சென்னை பொறுத்தவரை நாம் எடுத்துக்கொண்டால் திமுகவுடைய அவங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் தான் எல்லா தொகுதிகளும் போட்டியிடுவார்கள் என்றால் 16 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் சென்னையில் இருக்கிறது. என்றால் 16 தொகுதிகளும் மிக முக்கியமான தொகுதிகளாக இருக்கிறது. இதுவரை எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக தரப்பிலிருந்து சென்னை இருக்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த முறை 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளை கேட்டு நிச்சயமாக பெற வேண்டும் என்பது கூட அவருடைய அந்த ஒரு அவருடைய அந்த லிஸ்ட்ல நிச்சயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள்ல கூடுதலாக 2 தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்ற அந்த தொகுதி இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி எப்போதுமே வாக்கு வங்கி என்பது சற்று கூடுதலாக இருக்கும். அதன் அடிப்படை விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.